வணக்கம் நண்பா. இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் இஃப் கண்டிஷனை பயன்படுத்தி என்னென்ன விதமான ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட, அதாவது டெமோ கண்டென்ட்லாம் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியில் ரியல் டைமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷீட்டை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷனாக கரெக்டான இன்ஃபர்மேஷன் நிறைய உங்களுக்கு கிடைக்கின்றத நான் ஆணித்தனமாக எடுத்துக்கிறேன். அப்படியே இந்த வீடியோவை பார்த்து முடித்த பிறகு இந்த வீடியோ உண்மையிலேயே ஒர்த்தான வீடியோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒர்த்தான கண்டென்ட் நிறைய நம்ம சேனலில் வரணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் மட்டும்தான் முடியுன்றத நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியல் டைம் ஒர்க்கிங்கில் இருக்க ஒரு ஷீட். இப்போ இதில் ப்ரீ டிஃபைண்டாக கொஞ்சம் டேட்டாலாம் இருக்குது. இதோட லிங்க்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் கைஸ், இப்போ டெல் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் டெல் பண்ணிட்டா இப்போ இருக்கிறது ஒரு எம்டி ஷீட். இந்த கலர்லாம் இருக்கிறத வச்சு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. இந்த கலரையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லா கலரையுமே ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணுற ஒரு பேசிக்கான ஒரு செக் ஷீட். ஓகேங்களா? அந்த செக் ஷீட்டில் என்ன கண்டென்ட் இருக்குன்றதுலாம் நம்ம அப்புறம் விட்டுருவோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அவங்க ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. 0.5 0.5 0.5 0.5. ஸோ டோட்டலாக இதோட மார்க் பார்த்தீங்கன்னா 4. ஆனால் இவங்க இங்கே ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு ஃபில் பண்ணுவாங்க. எஸ் அப்படின்னு ஃபில் பண்ணும்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 0.5 வந்துச்சு. இங்கே மந்த்லி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 0.5 வந்துச்சு. இப்போ ரெண்டாவது காலம் பாருங்கள், எஸ் அப்படின்னு நான் ஃபில் பண்ணுறேன். இங்கே 1ன்னு வந்துச்சு. ஸோ 0.5 அப்படின்னு நான் ஃபில் பண்ணும்போதெல்லாம் இங்கே பாருங்கள் 1 அப்படின்னு கூட்டியாச்சு. ஸோ இதேமாதிரி ஷீட் ஃபுல்லாக பாருங்கள், டோட்டல் பாயிண்ட் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் 0.4 அப்படின்னு இருக்குது. இங்கே நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ எஸ்ன்னு கொடுக்கும்போது என்னாச்சு, ஏற்கனவே இங்கே 1, இங்கே 0.4. ஸோ டோட்டல் 1.4. இங்கே பாருங்கள் டோட்டல் 1.4. ஸோ இந்த காலத்தில் பாருங்கள் 0.5ன்னு கொடுக்குறேன். சாரி, எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுத்தோடனே அது என்ன ஆகுது, இதுக்கு 0.5 மார்க் ஆட் ஆகிடுச்சு, இதுக்கு 0.4. ஸோ 0.9 மார்க் இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் பாருங்கள் 1.9 ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான இஃப் ஃபார்முலா பயன்படுத்தி தான் நம்ம இந்த வேலையை பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டலில் பாருங்கள், இங்கே எல்லாமே நம்ம எஸ்ஸு நோ இதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ எஸ்ன்னு கொடுத்தா மட்டும் அந்த மார்க்கு கவுண்ட் ஆகணும் அப்படின்றத நான் இந்த சிம்பிளாக இஃப் ஃபார்முலா பயன்படுத்தி நான் கொடுக்க போகிறேன். அதை எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் ஃபார்முலா பாரை கிளிக் பண்ணுறேன். என்ன கொடுத்துருக்கோம், கவுண்ட் இஃப் F7 = F4. இந்த F7லேருந்து F14 இது வரையும் கமா எஸ் டிவைட் பை 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நான் டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து போட்டு கம்மியாக பாருங்கள். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்ச் கேட்குது. கவுண்ட் இஃப்னு கொடுத்தோன்னே என்ன கேட்குது, ரேஞ்ச். ரேஞ்சுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரேஞ்சில் கவுண்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வி தான் அது. ஸோ நம்மளுக்கு F7லேருந்து F14 வரையும் ரேஞ்ச் கவுண்ட் பண்ணோம். கமா க்ரைட்டீரியா அப்படின்னு கேட்குது. க்ரைட்டீரியா என்ன, எதை கவுண்ட் பண்ணணும், எஸ் அப்படின்னு கொடுத்தா மட்டும் அதை கவுண்ட் பண்ணணும். க்ரைட்டீரியா முடிஞ்சுது, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட ஃபார்முலா முடிஞ்சுதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியல. ஏன் அப்படின்னா இப்போ நான் எஸ்ன்னு கொடுக்குறேன் பாருங்கள். எஸ் என்ன ஆகிடுச்சு, டேரெக்டாக 1ன்னு ஆகிடுச்சு. எஸ் 2. ஸோ 1 2ன்னு கவுண்ட் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 0.5 அப்படின்றது தான் மார்க் ஆகியிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே 0.5 அப்படின்னு இருக்கிறதுனால டிவைடட் பை 2 அப்படின்ற ஃபார்முலாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 எஸ் கொடுத்த உடனே 1 மார்க் ஆட் ஆகிடுச்சு. மூணாவது 1 எஸ் கொடுக்கும்போது 1.5. நாலாவது எஸ் கொடுக்குறேன் 2 எஸ் எஸ் எஸ். இப்படி நான் எஸ்ன்னு கொடுக்கும்போது 0.5 மார்க்காக கூட்டிகிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கலர் மாறத்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா எஸ்ஸும் கொடுத்த உடனே டோட்டல் 8 பாயிண்ட்டுக்கு 4 மார்க் ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே 0.4 மார்க் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தான். என்ன ஒன்றே ஒன்று மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் COUNT கவுண்ட் இஃப்
ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோடனே ரேஞ்ச் கேட்குது. ரேஞ்ச் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா F17 F21 வரையும் ரேஞ்ச் காமா. க்ரைட்டீரியா என்னன்னு கேட்டிங்கன்னா அதே க்ரைட்டீரியா தான். ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ரைட்டீரியா சேம், ஆனால் இப்போ எஸ் கொடுங்க. எஸ் எஸ். ஸோ இப்போ என்னது 1 மார்க்கே ஆடாது. ஆனால் இங்கே 0.4 தான் தேவை. ஸோ 0.4 அப்படின்றது 1ல் எத்தனை 0.4ஓட எத்தனை மடங்கு 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 மடங்கு தான் வந்து 1.4ஓட. ஸோ ஃபார்முலாவில் டிவைடட் பை 2.5 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் எஸ். ஸோ திருப்பி நீங்கள் எஸ் கொடுத்து பாருங்கள், இன்னொரு 0.4 மார்க் ஆட் ஆகும். எஸ் 0.4 ஆட் ஆகிடுச்சிங்களா? எஸ் 0.4. திருப்பி எஸ் 2 மார்க். ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே ஈஸி. ஆனால் இந்த க்ரைட்டீரியா பாருங்கள், 0.5 0.5 0.5 0.5 கடைசியாக 0.4. இதை எப்படி ஆட் பண்ணுறது? இதில் தான் ஒரு சவாலே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் கூட்டுறதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் போடணும். ஆனால் இஃப் கண்டிஷன் மட்டும் போட்டால் பத்தாது, கூடவே சம் ஃபார்முலாவும் போடணும். எக்ஸாம்பிள் இங்கே கிளிக் பண்ணுற பாருங்க, என்ன போட்டிருக்கோன்றத அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு, முதல்ல நம்ம கவுண்டிவ் ஃபார்முலா போட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு சம். எதை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிவ் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்சு கேட்குது. இந்த ரேஞ்சு மட்டும் கூட்டணும், ஏன்னா இது எல்லாமே 0.5 மார்க். க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ், அதே தான். க்ளோஸ் ப்ராக்கெட் இது எல்லாமே 0.5 அப்படின்றதுனால டிவைடட் பை 2 கமா, சாரி கமா இல்லை, சம் போட்டாச்சு, ப்ளஸ் கவுண்டிவ் ஓப்பன் ப்ராக்கெட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான், கமா க்ரைட்டீரியா வந்து இதுக்கும் எஸ் தான், க்ளோஸ் ப்ராக்கெட் டிவைடட் பை 2.5 க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ என்ட்ரு கொடுங்க. இப்போ எஸ் இங்கே கொடுங்க, 0.5 ஆட் ஆயிடுச்சு. இப்போ எஸ் இங்கே கொடுங்க, 0.4 ஆட் ஆயிடுச்சு. அப்போ 0.9. ஸோ சிம்பிளாக இதை பார்க்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் சம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இத்தனையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்தலான்றதுக்கு பல விதங்கள் இருக்குது. அதில் ரியல் டைம் எக்ஸாம்பிளில் இது ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ டெய்லியும் அந்த ஒர்க்கை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மார்க் ஆட் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று இங்கே பயன்படுத்துகிறோம் இஃப் ஃபார்முலா போச்சு. இங்கே பாருங்கள், எலிஜிபிள் ஃபார் இன்சென்டிவ் நோன் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க எலிஜிபிள் ஃபார் இன்சென்டிவ் எலிஜிபிள் ஆகணும்னா மினிமம் 8 பாயிண்ட் ரீச் பண்ணணும்னு போட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 6.9 தான் வந்திருக்கு. ஸோ இதை இன்னும் எப்படி கூட்டலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ 8 பாயிண்ட் வர வச்சு கம்மிற மாதிரி எஸ் 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 8 பாயிண்ட் ரீச் ஆகிட்டாங்க. 8 பாயிண்ட் ரீச் ஆனோடனே எலிஜிபிள் ஃபார் இன்சென்டிவ் எஸ் அப்படின்னு வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுவும் இஃப் ஃபார்முலா தான். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஓகே, இதுவும் அதே தான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா I2 இது வந்து பெருசாவோ அல்லது ஈக்குவல் டு எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னா 8 பாயிண்ட் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா வேல்யூ இஸ் ட்ரூ அப்படின்னா எஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். இப்போ வேல்யூ தப்பாக இருந்துச்சுன்னா நோ, அதாவது நம்ம கொடுத்த கண்டிஷனுக்கு ஃபெயில் ஆச்சுன்னா நோ அப்படின்னு கொடுத்துட்டா ப்ராக்கெட். இப்போ எஸ்ன்னு வந்துச்சு. இப்போ ஒரே ஒரு எஸ்ஸை டெலிட் பண்ணுற பாருங்கள், நோ அப்படின்னு வச்சு. இங்கே எஸ்ன்னு திருப்பி கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா 8.10 ஆகுது, இங்கே எஸ்ன்னு மாறுது. ஸோ இஃப் கண்டிஷனை வச்சு ஒருவர் செய்கிற வேலைக்கு தகுந்த போல் அவங்க அந்த வேலையை முடிச்சிட்டாங்க இல்லை டெய்லி பேசிஸில் அந்த வேலையை முடிச்சிட்டாங்க இல்லைன்றத நம்ம அப்டேட் பண்ணும்போது அதுக்கு உண்டான பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி அவங்களுக்கு இன்சென்டிவ் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத சிம்பிளாக ஒரு எக்ஸலில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்ய மறக்காதீங்க. தேங்க்யூ. ஓகே நண்பா, இஃப் கண்டிஷனை பற்றி இன்னும் பலவிதமாக
நம்ம ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். மேலும் எக்ஸலை பற்றி மிகவும் நுண்ணியமாக நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்னும் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சிறந்த வீடியோக்கள்லாம் வர காத்திருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு லைக், ஒரு ஷேர், அவ்வளோதான் நண்பா. தேங்க்யூ.